வணக்கம். ஒரு வைர வியாபாரி நாடு விட்டு நாடு கடந்து வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி வரும் வழியில் ஒட்டகத்தில் பயணம் செய்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தில் வந்துக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப டயர்டாயிடுச்சு, களைப்பாயிடுச்சுன்றதுனால பாலைவனம் படுத்துட்டான். படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ஒட்டகத்தையும் காணா, வைரத்தையும் காணா, தன்னிடம் இந்த பணம் எதுவுமே இல்லை. ஏடா கடவுளே நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப 2 நாட்கள் பாலைவனத்திலே நடக்கிறான். தண்ணி அதுக்கு மேலே இல்லை. இருந்த தண்ணீர் இருந்ததையும் ஒரு பாட்டிலில் வச்சுருந்ததையும் காலியாகிடுச்சு. அவனுக்கு மரணம் நெருங்கிருச்சு. தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு மரணம் நெருங்கிருச்சுன்றதை தெரிஞ்சு போச்சு. அப்போ தூரத்தில் ஒரு கிராமம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துடலாமே, உயிர் பொழைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கப்போ எதுவுமே கிடையாது. நம்ம தவறான பாதையில் வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நம்ம ஆள் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கூட தகவல் தெரிவிக்கப்படாமல் நம்ம இறந்துருவோம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறோம், போய்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி எப்படியும் ஆள் இருப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே போய் பார்க்குறப்ப எதுவுமே இல்லை, எத்து போன ஒரு குடிசை. அந்த குடிசையில் எதுவுமே இல்லை. அப்போ மூளையில் பார்க்குறப்ப ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அளவுக்கு ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியில் கீழே ஒரு ஷீட் எழுதியிருக்கு. இந்த தண்ணீரை பயன்படுத்தினால் நீ அதிகபட்சம் போனால் 10 கிலோமீட்டர் உன்னால் நடக்க முடியும். ஆனால் 100 கிலோமீட்டர் தாண்டினா தான் நீ மனிதனே பார்க்க முடியும். அல்லது பக்கத்தில் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குழாய் இருக்குது. அந்த குழாயில் இந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணி வரும், அடிச்சைன்னா தண்ணி வரும். அந்த தண்ணியை நீ ரீஃபில் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தண்ணி பிடிக்கணுமோ பிடிச்சிட்டு நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்குது. இவனுக்கு குழப்பம். தண்ணீர் ஊற்றி தண்ணீர் அடித்தால் தண்ணீர் வருமா, வராமல் போனால் என்ன செய்வது அப்படின்னு சந்தேகம். இந்த தண்ணியை குடித்தாலோ 10 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும், மீதி 90 கிலோமீட்டர் நடக்க முடியாது, செத்துருவான். இவனுக்கு உயிர் இருக்காதுன்றது அவனாலே தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னு யோசித்து கடைசி பார்த்தான். சரி தண்ணீரை அடித்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள், நம்பிக்கை. தன் மீது உள்ள நம்பிக்கையை விட கடவுள் மீது இருக்க நம்பிக்கை, அந்த சீட்டு எழுதினவங்க மேலே நம்பிக்கை. அடிச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றி பார்க்குறான், தண்ணி உள்ளே போயிடுது. ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. மனசை தளர விடல. கண்களில் இருக்க அந்த இறப்பையெல்லாம் திறந்து வறண்டு போய் கண்களில் ஈரப்பசை இல்லை, தொண்டையில் ஈரப்பசை இல்லை, ரத்தம் சுண்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரத்தம் சுண்டியது. கடைசி அடித்து பார்த்துட்டு கை ஓய்ந்த நிலையில் தண்ணீர் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த அடிக்குழாயிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்றப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய பாட்டில்கள் கிடந்துச்சு, அந்த பாட்டிலில் பூரா ஃபில் பண்ணிவிட்டு அவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா, மீண்டும் அதே ஒரு பாட்டிலில் தண்ணீர் பிடித்து அங்கே வச்சுட்டு அந்த சீட்டு கீழே எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும், தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் சொல்லி கீழே எழுதி வச்சுட்டு மீண்டும் பயணம் செய்கிறான். தன்னுடைய கிராமத்தை போய் அடைஞ்சிடுறான். மன்னர்கிட்ட புகார் கொடுத்துட்டு அந்த நகையெல்லாம் மீட்டு பழைய நிலைமைக்கு அடைஞ்சிடறான். ஸோ இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, தன்னுடைய மரணம் நெருங்கினாலும் கடைசி நம்பிக்கை, கடைசியில் தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம மரணத்தையும் வெல்லலாம், நம் வாழ்க்கையும் வெல்லலாம் சொல்கிறது தான் இதோட ஒரு நீதி. இது சொந்தமாக இல்லை, நான் ஒரு இடத்துல படித்தது, கேட்டது, உணர்ந்தது, உங்களுக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி இதை ஏற்படுத்திக்கிட்டது. நன்றி, வணக்கம்.